ஹாய் ஆல், நமக்கு எல்லாருக்குமே இந்தியன் பேங்க்ல இருந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸான நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூவா ரெக்ரூட்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதை விட ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இந்தியன் பேங்க்ல இருந்து நமக்கு எதுவுமே இருக்க முடியாது. என்ன சொல்றது, நமக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஐபிபிஎஸ் கிளர்க் இருக்கு, ஐபிபிஎஸ் பிஓ இருக்கு. அது இல்லாம இந்தியன் பேங்க் சைட்ல இருந்து தனியா ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கான், ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் 2024 சொல்லிட்டு. இது அவங்களோட டைரக்ட் வெப்சைட்ல இருந்தே உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கேன். இதுல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு உண்மையான நியூஸ் தான். நீங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். நிறைய பேர் இதுக்கு எலிஜிபிள். டீட்டெயிலா நான் A to Z நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்க போது. இந்த நோட்டிபிகேஷன் நீங்க எல்லாருமே அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி கண்டிப்பா இதுல கிளியர் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, நேம் என்னன்னு பாத்துக்கோங்க. லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் 2024. இது கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா அப்ளை பண்ண போயிடலாம். டீடைல் அட்வர்டைஸ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னா பாத்துடலாம். ஓகேங்களா? ஆஸ் யூஸ்வல், நம்ம புதுசா எதுவுமே கிடையாது, பயப்படவே தேவையில்ல. ஆஸ் யூஸ்வல் எப்பயும் போலதான் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க, அதுல ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு வந்து வேகன்சிஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா இந்தியன் பேங்கோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல தான் இருக்கு. அதனாலதான். ஓகேங்களா? சென்னையில இருக்கு. அந்த ஒரே ஒரு ரீசன்னால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 160 அப்படிங்கிறது கண்டிப்பா அதிக வேகன்சி தான். இதுல இன்னொரு ட்விஸ்ட்டுமே இருக்கு. எந்த மாதிரி மல்டிபிள்ஸ் வந்து எக்ஸாமுக்கு எடுக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 சின்ன ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அதையுமே நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம A to Z நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஓகேங்களா? எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 24 வேகன்சி, அதாவது தமிழ்நாட்டுக்கு. எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 12, ஓபிசிக்கு 43, இடபிள்யூஎஸ்க்கு 16, ஜெனரலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 65. இதுல பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வேகன்சிஸ் இருக்கு. ஓகேங்களா? பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் இருக்கு. அவங்களோட அந்த இதை பொறுத்து. ஓகேங்களா? அதாவது கொடுத்துருக்கான் HI, OC, BI, ID அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான். இது வந்து பாத்தீங்கன்னா எப்ப இருந்து எப்ப வரைக்கும் எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். எக்ஸாம்ஸ் டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ண வேண்டிய டேட் வந்து பாத்தீங்கன்னா இன்னையில இருந்து. ஓகேங்களா? இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணி 13/8/2024 ஸ்டார்ட் பண்ணி 2/9/2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இந்த மந்த்ல இன்னையில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பர் 2 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுல வந்து அவங்களோட பே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப ஆபீசர் ஐபிபிஎஸ் பிஓ எவ்வளவு வாங்குறாங்களோ அதே சேம் பே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கேல் 1 தான் இதுவுமே. கரெக்டா? 48480. ஓகேங்களா? இதுதான் பே அப்படின்னு சொல்லிட்டான். அதாவது இன்னும் எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. சேம் என்னென்னலாம் பிஓக்கு அலவன்சஸ் இருக்கோ, டிஏ, சிசிஏ, ஹச்ஆர்ஏ, அந்த லீஸ்டு அகாமடேஷன், அந்த லீஸ்டு ஹச்ஆர்ஏ இல்ல, ஹச்ஆர்ஏ ஆர் லீஸ்டு அகாமடேஷன். ஹச்ஆர்ஏ தனியா ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஹச்ஆர்ஏ இல்ல, லீஸ்டு அகாமடேஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதை இன்க்ரீஸ் பண்ணி ஒன்று கொடுப்பாங்க. ஓகேங்களா? லீவ் ஃபேர் கன்சென்ஷன், மெடிக்கல் எய்டு, அந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் பெனிஃபிட், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாமே A to Z உங்களுக்கு இருக்கு. இதுல எதுவுமே இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. பிஓக்கு என்ன சேமோ அது அப்படியே இங்க இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ்னு சொல்லி கொடுத்துருக்கான். இந்த இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ்ல என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். இந்த இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ்ல மெயினா நம்ம எல்லாருக்கும் என்ன சொல்ல வரோம்னா, the above vacancies are professional and may vary different on the bank's actual requirement. இதுல மேபி ஏதாவது சின்ன சின்ன வேரியேஷன் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். The candidate will have to apply for vacancy ஆஃப் ஒன் ஸ்டேட் ஒன்லி. ஒரே ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். வேற எந்த ஸ்டேட்டுக்கும் அப்ளை பண்ண முடியாது. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, the candidate applying against the vacancy of the state will not be eligible to apply against vacancy of any other state அப்படின்னு சொல்லிட்டான். மெரிட் லிஸ்ட் will be drawn with state and category wise வந்து உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் கொடுப்பான்னு சொல்லிட்டாங்க. அந்த அப்புறம் selected candidates will be posted in the state against whose vacancy they are selected. எந்த வேகன்சி எந்த ஸ்டேட்ல செலக்ட் ஆயிருக்கீங்களோ அதுக்கு தான் உங்களுக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. selected candidates will be posted within the state selected for the first 12 years of their service up to their promotion of SMGS 4 grade வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் வந்து இருக்கு, whichever is earlier அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் இன்னும் ஒரே ஒரு மெயினான திங் பாருங்க, கேண்டிடேட் சுட் பி என்னவா இருக்கணுமா, ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் எதுல இருக்கணுமா, லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். அது இருந்தா மட்டும்தான் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ண முடியும். அது இருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். இங்க பாருங்க, கேண்டிடேட்ஸ் who fails to qualify this test will not be offered appointment கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டான். வேற ஸ்டேட்ல இருந்து ஒருத்தங்க வந்து காம்படிஷன் உங்களுக்கு இதுல இருக்காங்கனாமே அவங்க இதுல எல்லாமே எலிஜிபிளா இருந்தா மட்டும்தான் ஃபைனல்ல வந்து அவனுக்கு போஸ்டிங் அப்பாயின்மெண்ட் எப்படி கொடுப்பானா, இது எல்லாமே இருக்கணும். என்ன இருக்கணும்? ரீட் பண்ண தெரியணும், ரைட் பண்ண தெரியணும், ஸ்பீக் பண்ண தெரியணும், எல்லாமே தெரியணும், ஸ்பீக்கிங்கும் தெரியணும். இந்த மூணுமே தெரிஞ்சா மட்டும்தான் எலிஜிபிள். சோ நீங்க பயப்படவே தேவையில்லை. தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாடோட காம்படிஷன் மட்டும்தான் இருக்கும். நீங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம்.
ஓகேங்களா? எல்லாருமே அப்ளை பண்ணலாம். மத்த எல்லா டீட்டெயிலுமே இதுல ஏ டூ இசட் கரெக்ட்டா, எக்ஸாக்ட்டா நம்ம என்ன வேணுமோ நமக்கு அந்த எல்லா டீட்டெயிலுமே இந்த நோட்டிஃபிகேஷன்லயே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஆஸ் யூசுவல் எலிஜிபிள் கிரைட்டீரியா வந்து பாத்தீங்கன்னா, எல்லா போஸ்ட்டுக்கும் மாரி தான். இங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள்? இந்த நோட்டிஃபிகேஷன் லேட்டா ரிலீஸ் ஆயிருக்கிறதுனால, அ இங்க பாருங்க. ஆனா 1/7/2024ல இருந்து இருக்கிறவங்களுக்கு ஏஜ் வந்து குடுத்திருக்கான். இந்த இந்த ஏஜ்ல இருந்தே எலிஜிபிள் வயசு வந்து அவன் கால்குலேட் பண்ணியிருக்கான். மினிமம் 20 இயர்ஸ், மேக்ஸிமம் 30 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றான். ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்றான். ஆஸ் யூசுவல் பிஓக்கு என்ன எலிஜிபிளோ அதே தான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. அந்த ரிலாக்ஸேஷன் எப்பயும் போல ரிலாக்ஸேஷன் ஃபாலோ ஆகுது. ஐபிபிஎஸ்க்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா? எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ், ஓபிசி அப்படின்னா 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட் அப்படின்னா 10 இயர்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் மேன், எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு 5 இயர்ஸ். இது ஆஸ் யூசுவல் எல்லாத்தையும் போலமே ஃபாலோ ஆகுது. ஓகேங்களா? சேம், வேற எதுவுமே கிடையாது. எல்லாமே டீட்டெயிலா சொல்லிட்டான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கீழே நமக்கு இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஃபைனலா இதுக்கு எப்படி எல்லாம் ரெடி ஆகணும், இதுக்கு எந்த மாதிரி எல்லாம் சிலபஸ் இருக்கு, இதுக்கு எந்த மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுமே நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இங்க பாருங்க, செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான் நமக்கு. இதுதான் அவன் வந்து நமக்கு கொடுத்திருக்கிற மெயினான டாஸ்க். இங்க பாருங்க என்ன கொடுத்திருக்கானுங்க. டிபெண்டிங் அப்பான் த நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் ரிசீவ்ட்ஸ். ஓகேங்களா? பேங்க் டீட்ஸ். ஓகேங்களா? என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட்டா சொல்லிடுறேன், நம்ம படிக்க தேவையில்ல. இங்க பாருங்க, ஒரே ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு எக்ஸாம் தான். ரிட்டன் எக்ஸாம் ஒண்ணே ஒண்ணு, டைரக்டா மெயின்ஸ். ப்ரிலிம்ஸ் கிடையாது. டைரக்டா மெயின்ஸ் தான் இருக்க போகுது. இதுல ஒரே ஒரு ட்விஸ்ட், ஆஸ் யூசுவல் நமக்கு நடக்கும் இல்லையா பிஓ எக்ஸாம், ஐபிபிஎஸ் பிஓ நடக்கும் இல்லையா, அதே தான், சேம் அதே தான். ரீசனிங் அண்ட் குவான்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 60 மினிட்ஸ், ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் அப்டேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 60 மினிட்ஸ். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் எக்கனாமி, பேங்கிங் அவேர்னஸ், அதாவது ஜிகே கம்ப்யூட்டர் அதுக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 35 மினிட்ஸ், இங்கிலீஷ்க்கு 20 மினிட்ஸ், டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷனுக்கு 45 மினிட்ஸ். இங்க என்னன்னா அந்த 3 ஹவர்ஸ் மட்டும் தான் எக்ஸாம். நெக்ஸ்ட் இருக்கிற அந்த டிஸ்கிரிப்டிவ் இல்ல. ஓகேங்களா? அந்த டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறது இவன் கண்டக்ட் பண்ணல. ஓகேங்களா? எனக்கு டிஸ்கிரிப்டிவ்ல தான் சார் ப்ராப்ளம் அப்படின்றவங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ்மே இங்க இல்ல. ஓகேங்களா? ஆஸ் யூசுவல் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. பெனால்டி ஃபார் ராங் ஆன்சர் 1/4 தான். அப்புறம் கட் ஆஃப் ஸ்கோர் இன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுத்துருக்கான். இங்க பாருங்க, நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் டு பி கால் ஃபார் இன்டர்வியூ பேஸ்ட் ஆன் த பர்ஃபார்மன்ஸ் இன் த ரிட்டன் டெஸ்ட் இஸ் 3 times வேகன்சி. இங்க பாருங்க, இதுதான் ஒரு ட்விஸ்ட். இங்கதான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 3 times. இங்க பாருங்க, அந்த 3 times வேகன்சி ஃபார் அன்ரிசர்வ் கேட்டகரி. அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு வந்து 3 times எடுப்பானா. ஓகேங்களா? அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு வந்து 3 times எடுப்பானா. அவன் கேட்டிருக்க வேகன்சில இருந்து 3 times. அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருக்கான் பாருங்க, அண்ட் 5 times வேகன்சி ஃபார் ரிசர்வ் கேட்டகரிஸ். இந்த ரிசர்வ் கேட்டகரிஸ்க்கு வந்து 5 times எடுப்பானா. இன்னுமே இன்க்ரீஸ் பண்றான் அவங்கள. ஓகேங்களா? அது அப்போ வந்து என்னது, ஒரு 160 வேகன்சி வந்திருக்கு அப்படின்னா எவ்வளவு பேர், ஒரு 600 பேருக்கு பக்கம் எடுப்போம். 600 பேர் இல்ல, பிளஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்து கால்குலேட் பண்ணிடலாமா? குயிக்கா கால்குலேட் பண்ணிடலாம். இங்க பாருங்க, 65 வந்து ஜெனரலுக்கு இருக்கு. ஓகேவா? 65 வந்து ஜெனரலுக்கு இருக்கு. 65 ஜெனரலுக்கு இருக்குன்னா 65 into 3 போட்டுக்கோங்க. என்ன வரும்? 195 195 வரும். அடுத்தது அந்த 65 மைனஸ் பண்ணா 95 வரும். 95 into 5 போட்டுக்கோங்க. ஓகேங்களா? 95 into 5 போட்டா 450. இங்க ஒரு 25 என்ன வரும்? 475. ஓகேங்களா? அப்போ 195 ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 200. என்னாச்சு, நமக்கு இங்கே 200 வந்துச்சு. அப்போ 675 கேண்டிடேட்ஸ் அப்ராக்சிமேட்லி வந்து பாத்தீங்கன்னா 700 கேண்டிடேட்ஸ் அவன் எடுக்க போறான். எதுக்கு? இன்டர்வியூக்கு மட்டுமே. ஓகேங்களா? அங்க போயிட்டு நம்மளோட என்ன சொல்றது, நம்ம ரிட்டர்ன்ல கம்மியாமே வாங்கியிருந்தாலும் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியா செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதுக்கு நமக்கு வந்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? இன்டர்வியூ எப்பயும் போல 100 மார்க்ஸ் நமக்கு நடக்கும். மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் இந்த டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ அப்படி எவ்வளவுன்னு சொல்லி சொல்லிட்டான். மினிமம் குவாலிஃபைங் மார்க் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ வந்து 40% ஃபார் த கேண்டிடேட் பிலாங்ஸ் டு அன்ரிசர்வ் கேட்டகரி அண்ட் இடபிள்யூஎஸ். 35% வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். வெயிட்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா 80-20 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? வெயிட்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 80-20 தான் கால்குலேட் பண்ண போறாங்க. ரிட்டன் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 80 ஆகும், இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா 20 ஆகும் கால்குலேட் பண்ண போறாங்க. ஆஸ் யூஸ்வல் எப்போ என்னெல்லாம் நமக்கு ஐபிபிஎஸ்ல என்ன பண்ணுவோம் சேம் அதே தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுவே தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரொபோஷன் அண்ட் கன்ஃபர்மேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டேட் ஆஃப் ஜாயினிங்ல இருந்து 2 இயர்ஸ் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த ப்ரொபேஷன் பீரியட் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். எப்பயும் போல தான் அப்ளை பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் சேம், அந்த டிக்ளரேஷன் நமக்கு இருக்கு இல்லையா, நமக்கு ஐபிபிஎஸ்க்கு அப்ளை பண்ணுவோம்ல, அதே சேம் டிக்ளரேஷன். ஃபீஸ் மட்டும் நமக்கு கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஃபீஸ் மட்டும் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் எஸ்சி எஸ்டிக்கு சேம் ஃபீஸ் தான், அந்த ஐபிபிஎஸ்க்கு வாங்குற ஃபீஸ் தான். ஆனா ஓபிசி, ஜெனரல், இடபிள்யூஎஸ் இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் வாங்குறாங்க. ஓகேங்களா? அதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா?
இதுதான் மெயின் மேட்டர். இந்த நோட்டிபிகேஷன் அஃபிஷியலா இந்தியன் பேங்க் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. ஐபிபிஎஸ் பிஓ நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு, இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. சேம், ரெண்டுத்துக்கும் சேம் சிலபஸ் தான். டிஸ்கிரிப்டிவ் மட்டும் தான் மாடிஃபை ஆகுது. இன்டர்வியூ இருக்கு, எல்லாமே சேமா இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேங்களா? எக்ஸாம் வந்து எங்கெங்க நடக்க போகுது, தமிழ்நாட்டுக்கு சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நம்ம இங்க காமிச்சிடலாம். தமிழ்நாடு சென்டர் வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர்டு பிளேசஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 பிளேஸ் தான். இந்த 3 பிளேஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே அப்ளை பண்ணாம இருந்துடாதீங்க. இந்த 3 பிளேஸ்னாலும் பிரச்சனை இல்லை. சென்னை எது உங்களுக்கு பக்கமா இருக்குன்னு தோணுதா சென்னை அப்ளை பண்ணுங்க. மதுரை பக்கமா இருந்தா மதுரை, திருநெல்வேலி அப்ளை பண்ணுங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி கிராக் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? இதுக்கான வீடியோஸ் பெருசா தனியாலாம் இருக்காது. சேம் ஐபிபிஎஸ் பிஓக்கு என்னவோ அதே தான், ஆர்ஆர்பி பிஓக்கு என்னவோ அதே தான். எல்லாத்துக்குமே சேம் சிலபஸ் தாங்க. கொஞ்சம் கொஸ்டின்ஸோட லெவல் மட்டும் தான் வேரி ஆகும். சரியா? இது வந்து அதுமே இந்தியன் பேங்க்ல இருந்து தனியா அபிஷியலா ரிலீஸ் ஆயிருக்கிறதுனால எல்லா பிஓ மாதிரியும் கொஞ்சம் கஷ்டமா இருக்காது. கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதுக்கான சான்சஸ் மோர். ஓகேங்களா? அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி எக்ஸாம் கிராக் பண்ண பாருங்க. ஆல் தி பெஸ்ட் ஆல்.